குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 7 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு வந்து அதிகரிப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 90,000 ஓசல்டாமிர் அப்படின்ற மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய மாத்திரை. ஓகேங்களா. பருவநிலை மாற்றத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற வகை கொசுக்கள் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவுது. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆனால் அந்த மாத்திரையோட பேர் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதனால் இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவலுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற வகை கொசு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசல்டாமிவிர் அப்படின்ற ஒரு மாத்திரை தான் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஆல்ரெடி 45,000 மாத்திரைகள் நம்மகிட்ட கையிருப்பு இருக்குது. இருந்தாலும் 90,000 மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரிங்களா. மாத்திரை பேர் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 76% பெண்கள் மட்டும்தான் வந்து 76% பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் கலந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அயோடின் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா. கொஸ்டின் வந்து இப்படியே தான் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தைராய்டு ஹார்மோன் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் அயோடின் கொடுப்பாங்க. இந்த லைன் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் அயோடின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாகவும் கருச்சிதைவு அப்படின்ற அபாயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க. ஒரு குழந்தையின் முதல் 1000 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சியின் பெரும்பகுதி அயோடினை சார்ந்து நடைபெறுகிறது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்மாதிரி மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து இருக்குது. தேசிய அயோடின் பற்றாக்குறை குறைபாட்டு தடுப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து செயல்படுத்துறது. இதெல்லாம் கூட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்னென்னா டெங்கு மரபணு பகுப்பாய்வு கூடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைக்கிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசே மரபணு பகுப்பாய்வு கூடத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கப்பட்டு 2021 செப்டம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி செலவில் மரபணு பகுப்பாய்வு ஆய்வகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தேனாம்பேட்டை டிஎம்சி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பயன்பாட்டுக்கு வர இருக்குது. ஓகேங்களா. கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் 80 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வீரியமிக்க டெங்கு வந்து பரவி அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெங்கு மரபணு பகுப்பாய்வு கூடம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமைச்சிருக்கோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசால் உருவாக்கப்பட்ட மரபணு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆய்வகம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு, அதோட ஆர்த்தர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்றது தி ஹார்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியுடைய மூத்த முதல்வர், அதாவது பள்ளியினுடைய பிரின்சிபல் மாதிரி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு எழுதியிருக்காரு. பேர் சும்மா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து சிஎன்ஜி எரிபொருள் பேருந்துகளால் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.6 லட்சம் போக்குவரத்துக்கு வந்து சேமிப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது தேவையில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி எல்என்ஜி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு மாற்றாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சில காலமாக பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்என்ஜி வந்து பயன்படுத்துகிறோம். இல்லை திரவ இயற்கை எரிவாயுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. 2 வார்த்தையிலையுமே அதனுடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பெட்ரோல் டீசலுக்கு மாற்ற நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சிஎன்ஜி எல்என்ஜி இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. முக்கியமானது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்குறாங்க. அடுத்து குரூப் 2 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு. இது ஆட்சியாளருடன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 டிஎன்பிசியோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கே பிரபாகர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நடைபெற உள்ள குரூப் 2 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 7.90 லட்சம் பேர், அதாவது கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த பிற்கால சோழ காலத்தில் செய்யப்பட்ட கலிய மர்த்தன கிருஷ்ணர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து கும்பகோணத்திலேருந்து திருடி செல்லப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து
புலிகள் கணக்கெடுப்பை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு முக்கியமானது தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 55 புலிகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவிலே. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 75,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. உத்தரகாண்டில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 260 புலிகள் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கர்நாடக மாநிலம் பண்டிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 150 புலிகள், நாகர்ஹவேலியில் வந்து பார்த்திங்கன்னா 141 புலிகளும் இருக்குது. ஓகேங்களா, இதில் புலிகள் எண்ணிக்கை அதிகம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் நிகழாண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 47 புலிகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 17 புலிகளும் மகாராஷ்டிராவில் 11 புலிகளும் இருந்திருக்குது. மொத்த புலிகள் இறப்பில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாநிலங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, 1973ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கியிருக்கும். ஓகேங்களா, புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1973. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வன உரிமைகள் சட்டம் 2006, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 ஆகியவற்றின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வனத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக புலிகள் பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் 2014 வந்து பார்த்திங்கன்னா 2226 இருந்த புலிகளுடைய எண்ணிக்கை தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2022 கணக்கெடுப்பின்படி 3682 அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனையான விக்னேஷ் போகட், வீரர் பஜ்ரங் புனியா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல. அவங்க இந்த மாதிரி இந்த விளையாட்டு வீரர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, இவங்களை பற்றி நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். அடுத்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பாண்டுரங்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை மற்றும் சிறந்த ஆராய்ச்சி சிறப்புக்கான இரட்டை விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஹென்ரி மவுண்ட்ஸ்லே அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தின விழா வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பாண்டுரங்கனுக்கு புதுமை விருது 2023 மற்றும் ஆராய்ச்சி சிறப்பு விருது 2023. ஓகேங்களா, இதில் பிளாட்டினம் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த இரட்டை விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய பெருங்கடலில் முக்கியமான கடல்சார் அண்டை நாடாக கருதப்படும் மாலத்தீவு. இந்த மாலத்தீவோட அதிபர் பேர் நோட் பண்ணிக்கோங்க, முகமது முயிஸ். ஓகேங்களா, நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பேர் வந்துச்சுன்னா நோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து அக்னி 4 ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒடிசாவில் அக்னி 4 ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வெற்றிகரமாக நடத்தப்படுது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர் கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா நடுத்தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் அக்னி 4 பாலிஸ்டர் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து கர்ப்பிணிகள் சிசுக்களுக்கு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஒரு வலைதளம் ஒரு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. யூவின் அப்படின்ற வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இது முக்கியமான கொஸ்டின். கர்ப்பிணி பெண்கள் ஆண்டுதோறும் பிறக்கும் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி மற்றும் மருந்துகள் குறித்த விவரங்களை பராமரிக்க விரைவில் யூவின் அப்படின்ற வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, இது தொடர்பாக தில்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேசிய சுகாதார கருத்தரங்கில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. கர்ப்பிணிகள் ஆண்டுதோறும் பிறக்கும் சுமார் 2.7 குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி மற்றும் மருந்துகள் குறித்த விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஜிட்டல் வழியில் நிரந்தரமாக பராமரிக்க இந்த யூவின் வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கர்ப்பிணிகள் மற்றும் சிசுக்கள் தடுப்பூசி சம்பந்தமான வலைதளம் எதுன்னு கேட்பாங்க, யூவின். ஓகேங்களா, அடுத்து நீர் சேமிப்பு பற்றி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக நன்னீர் ஆதாரங்களில் வெறும் 4% மட்டுமே இந்தியாவில் உள்ளது. எனவே பயன்பாடு குறைப்பு மற்றும் மறுபயன்பாடு, புதுப்பிப்பு, மறுசுழற்சி ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா தாரக மந்திரமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நாளையும் அப்படியே கொடுத்து கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மத்திய நீர்வள அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து குஜராத் மாநில அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதை இப்படி கேட்பாங்க, நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் இருக்க சூரத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இதை காணொலி காட்சி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீர் சேமிப்பு சார்ந்த திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் நீர் சேமிப்பு சாராத திட்டம் எதுன்னு கொடுத்துட்டு இதில் ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜல்ஜீவன் திட்டம். ஓகேங்களா, இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழாய் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் விநியோகம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி வீடுகளுக்கும் தற்போது 15 கோடி வீடுகள், அதாவது 75% வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அம்ருத் சரோவர் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் சுமார் 60,000 புதிய நீர்நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அம்ருத் சரோவர் திட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கும் திட்டம். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடல் புஜல் ஜல் சக்தி அபியான்,
கேட்ச் தி ரெயின் போன்ற முன்னெடுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்தை அதிகரிக்கிறதுக்கான திட்டங்கள். ஓகேங்களா, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உலக சுகாதார அமைப்பின் கணிப்பின்படி இந்தியாவில் அனைத்து வீடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டால் குடிமக்களுடைய நேரம் 5.5 கோடி மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு துளி அதிக பயிர் அப்படின்ற திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வருமானத்தை மேம்படுத்த நடவடிக்கை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி அதிக பயிர் அப்படின்ற திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதிக விளைச்சலை தரக்கூடிய பயிர் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல விதைக்கிறது தான் அதோட நோக்கம். இந்த திட்டங்கள் பேர் என்ன யூஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இந்த ஒரு துளி அதிக பயிரும் வந்து பார்த்திங்கன்னா நீர் வளத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிற திட்டம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பயிர் சார்ந்த திட்டம் இல்லை, இது நீர் வளத்தை பாதுகாக்கிற திட்டம். அடுத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரவீன்குமார் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நிறைவு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வில்வித்தை வீரர் ஹர்விந்த் சிங்கும் ஓட்டப்பந்தய வீரரான பிரீத்தி பால் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, தேசிய கொடி ஏந்திருக்கிறாங்க, மறந்துடாதீங்க, முக்கியமானது. அடுத்து US ஓப்பன் கலப்பு இரட்டை பிரிவில் போட்டித் தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருந்த இத்தாலியின் சாரா எர்ரனி மற்றும் ஆண்ட்ரியா பவாசோரி இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சாம்பியனாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் சாராவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 6வது சாம்பியன், இதில் வந்து பவாசோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கிராண்ட் ஸ்லாம் கோப்பை இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AI துறையில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மிகுந்த செல்வாக்கு மிக்க 100 நபர்கள் அப்படின்னு 2024 அப்படின்ற பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் இதில் வெளியிட்டிருக்காங்க. இல்லை இந்தியாவை சேர்ந்த 15 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த 15 நபர்கள் வந்து அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரியான சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் CEO சத்யா நாதல்லா. ஓகேங்களா, 2 பேரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, TNU சார்பில் இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த அஸ்வினி வைஷ்ணவ், ஓகேங்களா, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இவர். இன்ஃபோசிஸ் துணை நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா நந்தன் நிலேகனி, ஹிந்தி நடிகர் அனில் கபூர், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் பில்கேட்ஸ் அப்படின்னு யார் அழைக்க போகிறாங்கன்னா அப்படின்னா நந்தன் நிலேகனி. ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பில்கேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா, இவர் முக்கியமானது, பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட துணை நிறுவனர். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட துணை நிறுவனர். இவர் இந்தியாவின் பில்கேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கடந்த 15 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான பங்களிப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.